சாய் சச்சரிதம் அத்தியாயம் 42 பாபா மகா சமாதியடைதல் தொடர்ச்சி. அதற்கு பாபா, ஒன்றுமில்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதேயாம். நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஜந்துக்கள் வெவ்வேறிருப்பினும், சில பேசினும் சில ஊமையாயிருப்பினும், அவைகள் யாவற்றுமுடைய பசியும் ஒன்றேயாம். பசியாயிருப்போர்க்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக. இதை ஒரு ஆதார நீதியாகக் கருது என்று பதிலளித்தார். இத்தருணத்திலிருந்து லக்ஷ்மிபாயி அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள். பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தணியும் வரை உண்டார். இதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ணமாயிக்கு லக்ஷ்மிபாயியிடுமே கொடுத்தனுப்புவார். அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை மகிழ்ச்சியுடனும் உண்டாள். சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவியிருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. பாபா லக்ஷ்மியின் சேவையை நினைவு கூர்ந்தார். அவளை எங்கனம் அவர் மறக்க முடியும்? உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை 5 ரூபாயும் மீண்டும் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் கொடுத்தார். 9 என்ற எண் 9 வகை பக்தியைப் பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் பாபாவின் இந்த 9ஐ எப்போதும் அவள் நினைவில் கொண்டு இருப்பாள். கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார். தமது அடிவயர்களின் அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக் கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் அவர் நீங்கச் சொல்லி ஆணையிட்டார். காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் பாபு சாஹேப் புட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர். அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடவை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது. தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள். பயாஜி கோதேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததைக் கண்டார்கள். ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே, தமது சொந்த கைகளாலே தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை உதறி எறிந்தார். ஞானிகள் ஒரு குறிப்ப காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எய்துகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.